வணக்கம் நண்பர்களே. இது சர்வம் மாயா திரைப்படத்தின் கதையை சுருக்கமாக பார்க்கலாம். நிவின் பாலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தனது இயல்பான நடிப்புடன் திரும்பியுள்ள படம். இது திகில் படமாக தோன்றினாலும் உணர்வுகளுக்கும் நகைச்சுவைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மென்மையான திரைப்படம். கேரளாவின் பாரம்பரியமிக்க நம்பூதிரி குடும்பத்தில் பிறந்த பிரபேந்து தனது தாயின் மரணத்துக்கு பிறகு கடவுள் நம்பிக்கையிலிருந்து விலகுகிறார். குடும்பத்தின் புரோகித தொழிலை தவிர்த்து இசைக்கலைஞராக சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதே அவரது கனவு. பண நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக புரோகித உதவியாளராக வேலை செய்யும் போது ஒரு பேய் ஓட்டும் நிகழ்வில் ஒரு பெண் ஆவி பிரபேந்துவுடன் இணைக்கிறது. அந்த ஆவி யார், அவள் ஏன் அவரை தொடர்ந்து வருகிறாள் என்பதே கதையின் மையம். இந்த பயணம் திகிலை விட மனித உணர்வுகளையும் வாழ்க்கை தேடலையும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இரண்டாம் பாதியில் அந்த ஆவியின் கடந்த காலம் வெளிவரும் போது கதை இன்னும் உணர்ச்சி பூர்வமாக மாறுகிறது. பயமுறுத்தும் காட்சிகளை தவிர்த்து மனதை நெகிழ வைக்கும் வகையில் படம் நகர்கிறது. மொத்தத்தில் சர்வம் மாயா குடும்பத்துடன் அமர்ந்து ரசிக்கக்கூடிய இனிமையான திரைப்படம். வன்முறை படங்களிலிருந்து ஒரு மாற்றத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழிலும் காண கிடைக்கிறது. இப்படிப்பட்ட சினிமா கதைகள், விமர்சனங்கள் மற்றும் புதிய திரைப்பட தகவல்களுக்கு எங்கள் சேனலை பதிவு செய்யுங்கள். இந்த காணொளியை விரும்பினால் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள்.